ப்ரெஷர் குக்கர்னு எடுத்துக்கிட்டேன். அந்த ப்ரெஷர் குக்கர் சூடானதுக்கப்புறம் நெய்யானது 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யானது இப்போ நான் இதோட சேர்த்திருக்கேன். இந்த நெய்யானது நம்மளுக்கு லைட்டாக வந்து சூடேறி வரட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாதத்துக்கு நெய் தான் ரொம்ப ஸ்பெஷலும். அதனால தான் 1 ஸ்பூன் அளவு நெய் வந்து சேர்த்துருக்கேன். என் நெய் வந்து சூடேறிச்சு. இந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு வந்து புதினா ஆனது 1 கைப்பிடி அளவும், அதே மாதிரி கொத்தமல்லி ஆனது 1 கைப்பிடி அளவும் இப்போ இதோட நான் சேர்த்துருக்கேன். இந்த புதினாவும் கொத்தமல்லி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி இது நம்மளுக்கு வந்து சுருங்கி வரணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா வதங்கி நம்மளுக்கு சுருங்கி வந்துடுச்சு. இதுதான் இந்த கீ ரைஸ்க்கு ரொம்ப ஃபேவரட். இப்படி தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இந்த மாதிரி வதக்கும்போது நம்மளுக்கு செம்ம சூப்பராக ஸ்மெல் வரும். இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த கப்பில் வந்து 2 கப் அளவு நான் பாஸ்மதி அரிசி சேர்த்துக்க போகிறேன். அதுக்காக தண்ணியானது 4 கப் அளவு தண்ணியானது இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியானது நம்ம இப்போ பார்த்தோம்னா 4 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் வந்து கொஞ்சம் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கரம் மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்தில் பாஸ்மதி அரிசி இருக்குது பார்த்திங்களா, 2 கப் அளவு பாஸ்மதி அரிசியும் நான் வந்து ஒரு 15 நிமிஷம் தான் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அந்த பாஸ்மதி அரிசியானது இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இந்த அரிசியும் சரி இந்த மசாலாவும் சரி ஒரே ஒரு தடவை வந்து நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு இதை வந்து நம்ம வந்து காற்று போகாத மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி குக்கர் மூடி போட்டு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து இதில் வந்து 2 விசில் வரணும். அந்தளவு ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குக்கர்லேருந்து 2 விசில் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம போட்ட பார்த்தீங்களா புதினா கொத்தமல்லி எல்லாம் வந்து மேலே வந்துடுச்சு. ஆனால் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அரிசி செம்ம சூப்பராகவும் உதிரியாகவும் நம்மளுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் ஆனது வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளுக்கு கீ ரைஸ் வந்து பார்க்கும்போதே தெரியல செம்ம சூப்பராக இருக்குன்னு. அதே மாதிரி அரிசி நீளமாகவும் ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும். இப்போ இதை வந்து நான் வேறொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தெரியும் அரிசி எவ்வளோ உதிரியாக நம்மளுக்கு வந்திருக்கிறது நம்மளுக்கு தெரியும். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து கீ ரைஸ் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு கீ ரைஸ் ரெடி ஆச்சு. இதை டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த கீ ரைஸ் ரெசிபி உங்களை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.